என் உலகத்தாய் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். மெய்யொலியால் எண்ணம் போல் வாழ இன்று நாம் பார்க்க போகும் பதிவு தன்னம்பிக்கையின் பலம். தன்னம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனிதனும் தன்னால் இதை செய்ய முடியும் என்று நம்புவதும், அந்த நம்பிக்கையை செயல்படுத்த திட்டமிடுவதும், அந்த திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யும் போது தடைகளை கண்டு தளர்ந்து விடாமல் விடாமுயற்சியுடன் அந்த காரியத்தை சாதிக்கும் திசையை நோக்கி முன்னேறிக்கொண்டே இருப்பதுதான் தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கையால் உயர்ந்தவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். கண் பார்வை இல்லாத லூயிஸ் பிரைல் தன்னம்பிக்கையால் தன் இளம் வயதிலேயே தன்னை போன்ற கண் பார்வை இல்லாதவர்களுக்கு தொட்டு பார்க்கக்கூடிய புதிய எழுத்துக்களை கண்டுபிடித்தார். போரில் பலமுறை தோல்வியுற்று பகைவர்களுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்ட ராபர்ட் புரூட்ஸ் என்ற மன்னன் சிலந்தியிடம் தன்னம்பிக்கை கற்றுக்கொண்டு வெற்றி பெற்ற கதையும் நாம் படித்திருப்போம். தன்னம்பிக்கை இருந்தால் நீங்கள் நினைத்ததையெல்லாம் செய்து முடிக்கலாம். என்னால் முடியும், என்னால் எல்லாம் முடியும் என்று நம்புங்கள். உங்களால் முடியாத காரியத்தை இந்த உலகத்தில் யாரோ ஒருவர் செய்து கொண்டு தான் இருக்கின்றார். எனவே நீங்கள் செய்யும் செயல்களை சரியாக திட்டமிட்டு நம்பிக்கையுடன் செயல்பட கற்றுக்கொள்ளுங்கள். நம்பிக்கை இல்லாமல் நாம் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடியாது. எந்த அளவு நாம் உயர்ந்துள்ளோமோ அவ்வளவும் நம் நம்பிக்கையின் அளவுதான். உயர்ந்தவர்கள் எல்லாம் தன்னை முழுமையாக நம்பியவர்களே. இதற்கு ஒரு கதையும் சொல்வார்கள். ஒரு ஊரில் ஒரு வியாபாரி ஒருவன் வசித்து வந்தான். அவன் தன் குடும்பத்தை நடத்தி செல்வதற்கே அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அவன் செய்யும் தொழில் அனைத்தும் நட்டத்தில் போய் முடிந்தது. அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் ஒரு துறவியை சந்தித்து தனக்கு நடந்த தோல்விகளை எல்லாம் கூறினான். அந்த துறவியும் அவனுக்கு ஒரு பேனாவை கொடுத்து, நீ ஒரு செயல் செய்வதற்கு முன்பு இந்த பேனாவால் ஒரு தாளில் தான் இதை செய்ய போகிறேன், எனக்கு வெற்றி என்று எழுதிவிட்டு பிறகு அந்த செயலை செய் என்று கூறினார். அவனும் மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு வந்து துறவி சொன்னபடியே அந்த பேனாவை எடுத்து ஒரு தாளில் எழுதி, நான் இன்று வியாபாரம் செய்ய போகிறேன், எனக்கு வெற்றி என்று எழுதிவிட்டு மற்ற நாட்களை விட அன்று மிகவும் நம்பிக்கையாகவும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் புறப்பட்டான். வியாபாரம் செய்தான். அன்று அவனுக்கு அதிகமான லாபம் கிடைத்தது. மிகவும் சந்தோஷப்பட்டான். தினம் தினம் அப்படியே அந்த பேனாவால் முழு நம்பிக்கையுடன் எழுதிவிட்டு தொழிலை செய்தான். லாபம் நாளுக்கு நாள் அதிகமானது. வெற்றி மேல் வெற்றி வந்தது. மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். ஒரு நாள் அந்த பேனாவின் மை தீர்ந்து விட்டது. அதை அந்த துறவியிடம் கொண்டு சென்றான். தன் மனைவியும் தன்னுடன் அழைத்து சென்றான். அந்த துறவியிடம், சாமி, நீங்கள் கொடுத்த பேனாவால் என் வாழ்வே மாறிவிட்டது, மிகவும் நன்றி என்று கூறிவிட்டு, சாமி, இந்த பேனாவின் மை தீர்ந்து விட்டது, இதேபோல் சக்தி வாய்ந்த வேறு பேனா கிடைக்குமா என்று கேட்டான். துறவியும் அந்த பேனாவை வாங்கி பார்த்தார். இது நான் கொடுத்த பேனா இல்லையே என்றார். அதற்கு அவன், நீங்கள் கொடுத்த பேனாதான் சாமி என்றான். உடனே அவனது மனைவி, என்னை மன்னியுங்கள், நான் தான் அந்த பேனாவை மாற்றினேன். நான் உங்கள் துணியை துவைக்கும் போது அந்த பேனா உடைந்து விட்டது. எனவே அதேபோல் வேறு ஒரு பேனாவை வாங்கி உன் சட்டை பையில் வைத்து விட்டேன் என்று கூறினாள். இது எப்போது நடந்தது என்று கேட்டான். நீங்கள் துறவியிடம் பேனா வாங்கி வந்த மறுநாளே நடந்தது என்று கூறினாள். அவன் அமைதியாக சிந்திக்க ஆரம்பித்தான். உண்மையில் அந்த பேனாவால் எனக்கு இந்த வெற்றிகளும் லாபமும் வரவில்லை, என்னுடைய நம்பிக்கையால் தான் எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று உணர்ந்தான். இதற்கு முன்பு நான் என்மேல் நம்பிக்கை இல்லாமல் தொழிலை செய்ததனால் நட்டம் வந்திருக்கிறது என்று முன்பை விட மிகவும் அதிகமான நம்பிக்கையுடன் தன் பணியை செய்ய ஆரம்பித்தான். ஆம் நண்பர்களே, நம் வாழ்வில் கிடைத்த அனைத்து வெற்றிகளுக்கும் நம்பிக்கைக்கு பெரும் பங்குண்டு. மாபெரும் லட்சியத்தையும் வெற்றியில் நம்பிக்கையும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் யாரும் உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்று அறிவால் உயர்ந்தவர்கள் கூறுவார்கள். தன்னம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றிக்கு வழி தேடுவார்கள், வெற்றியை நேசிப்பார்கள், வெற்றியை பற்றிய கனவுகளையே காண்பார்கள், வெற்றியாளரின் கதைகளை படிப்பார்கள், வெற்றிக்கு தேவையான அனைத்து செயல்களும் செய்து கொண்டே இருப்பார்கள். உங்களால் வெற்றி பெற முடியவில்லையா, தன்னம்பிக்கை வரவில்லையா, நான் ஒரு நாவலின் பெயரை சொல்லுகிறேன், அதை வாங்கி படியுங்கள். சாவுக்கே சவால் என்பதுதான் அந்த நாவலின் பெயர். இந்த நாவலை எழுதியவருக்கு 2 கைகளும் இல்லை. பற்களால் பேனாவை பிடித்து இந்த நாவலை எழுதியுள்ளார். கால் விரல்களை பிடித்து எழுதுவதை விட கடுமையானது உதடுகளால் பேனாவை பிடித்து எழுதுவது. உலகில் பல மொழிகளில் பதிவிடப்பட்ட இந்த நாவலை படித்தவர்கள் ஒரு நாளும் இந்த நாவலை மறக்க மாட்டார்கள். 2 கைகள், 2 கால்கள், ஏன் 2 கண்கள் இல்லாதவர்கள் கூட ஏராளமானோர் இந்த உலகத்தில் சாதனை படைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் பலம் இல்லாதவர்களாகவும் என்னால் முடியாது என்று எண்ணிக்கொண்டு இருந்தால் உங்களால் கடைசி வரை முடியாமலே போய்விடும்.
உங்களால் இந்த காரியம் முடியும் என்று நம்பிக்கையோடு செயல்படும்போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு வழியை காட்டிக்கொண்டே இருக்கும். திருக்குறளில் கூட ஆள்வினை உடைமை என்ற அதிகாரத்தில் ஒரு குறள் உண்டு. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஒரு செயலை செய்யும்போது அதை தொடர்ந்து செய்வது கடினம் என எண்ணி அதை செய்யாமல் விட்டுவிடாதே. அவ்வாறு விட்டுவிடுபவரை இந்த உலகமும் விட்டுவிடும். முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே உனக்கு பெரும் வலிமையாக மாறும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். கணம் தோன்றி கணம் மறையும் புழுக்களின் வாழ்க்கையாக மனித வாழ்க்கை இருந்துவிடக்கூடாது. அதில் சாதனைகள் நிறைந்திருக்க வேண்டும். அப்படி சாதனைகள் நிறைந்த வாழ்க்கைக்கு தன்னம்பிக்கை மிக மிக அவசியம். நீங்கள் உங்கள் வாழ்வில் தன்னம்பிக்கை வளர 5 வகையான தந்திரங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1. உங்களை நீங்களே நம்புங்கள். நீங்கள் எடுக்கும் முடிவில் முழு நம்பிக்கை வையுங்கள். உங்களை நீங்கள் நம்பாவிட்டால் வேறு யாரும் உங்களை நம்ப மாட்டார்கள். நீங்கள் எடுக்கும் முடிவில் பெருமை கொள்ளுங்கள். 2. பாராட்டும் பண்பை வளர்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களை நீங்கள் பாராட்டினால்தான் உங்களை மற்றவர்கள் பாராட்டுவார்கள். அவ்வாறு பாராட்டும் போது உங்களுக்கு தன்னம்பிக்கை வளரும். 3. புன்னகை முகத்துடன் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். மலர்ந்த முகமே வாழ்க்கையில் இன்பம் என்று கூறுவார்கள். நீங்கள் புன்னகை முகத்துடன் இருக்கும்போது உங்களுக்குள் தன்னம்பிக்கை வளரும். 4. சாதனை நோக்குடன் இருத்தல் வேண்டும். ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருந்தால்தான் நீங்கள் புதிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். அவ்வாறு கற்கும்போது உங்களுக்குள்ளே தன்னம்பிக்கை அதிகமாகி அந்த சாதனையை செய்து முடிப்பீர்கள். 5. உடல் தோற்றத்தில் கவனம் தேவை. ஒரு இடத்திற்கு செல்லும்போது முகப்பொலிவுடனும் உடை, காலணிகள் மற்றும் நீங்கள் அணியும் அனைத்து பொருட்களிலும் சுத்தமாகவும் இருந்தால்தான் உங்களுக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை ஒழிந்து தன்னம்பிக்கை வளரும். இந்த தந்திரத்தை பழகி கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியும் எடுத்து வையுங்கள். வானில் பறக்க வழியை தேடுங்கள். வெறும் நினைவோடு இல்லாமல் நிறைவேற நினையுங்கள். விதியை நினைத்து வீதியில் நிற்காமல் விண்ணில் பறக்க வித்தையை கற்றுக்கொள்ளுங்கள். வியந்து பார்க்க விதியை கூப்பிடுங்கள். விண்ணுக்கே விளையாட்டு கற்றுக் கொடுங்கள். உங்கள் வாழ்வில் பல வெற்றிகள் பெற என்றும் வாழ்த்துகிறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கின்றேன். நான் உங்கள் பிரபாகரன். நன்றி.